மீனுக்குருவியும் புஜ்ஜி குருவியும் ரொம்பவே அன்பான கணவன் மனைவிங்க. அதே மாதிரி காலுக்காகவும் டோலுக்காகவும் பொறாம பிடிச்ச கணவன் மனைவிங்க. இவங்க 2 பேருக்கும் மீனுக்குருவி மேல ரொம்பவே பொறாம அதிகம். மீனுக்குருவி கிட்ட இருக்கிற ஒற்றுமை காலுக்காகத்திட்டையும் டோலுக்காகத்திட்டையும் கிடையாது. ஒரு நாள் மீனுக்குருவி தன் கூட்டில் 3 முட்டை விட்டு பாதுகாப்பா இருந்துட்டு வந்துச்சு. அது அந்த காலுக்காகத்துக்கும் டோலுக்காகத்துக்கும் பொறாமையை ஏற்படுத்துனுச்சு. கொஞ்சம் கூட பிடிக்கல. காலு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த மீனும் தன் கூட்டுல 3 முட்டை இட்டு வச்சிருக்கா. ஆனா நம்ம கூட்டுல ஒரு முட்டை கூட இல்ல. எப்படியாவது அவ முட்டையெல்லாம் உடைச்சிடணும் காலு அப்படின்னு 2 காகங்களும் வாஞ்சியோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி, நீங்க இன்னைக்கு இந்த முட்டைகளை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் எனக்கு தேவையான உணவை போய் சாப்பிட்டுட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு மீனுக்குருவி புஜ்ஜி குருவிட்ட சொல்லிட்டு தனக்கு உணவு தேட காட்டுக்குள்ள புறப்பட்டு போனது. அந்த நேரத்துல புஜ்ஜி குருவிக்கும் ரொம்பவே தாகம் ஏற்பட்டுச்சு. அதனால தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கரைக்கு புஜ்ஜி குருவியும் பறந்து போனுச்சு. அவங்க வெளியில போன நேரத்துல காலுவும் டோலுவும் மீனுக்கும் புஜ்ஜிக்கும் தெரியாம அவங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க முட்டையெல்லாம் உடைச்சிடலாம் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட நுழைஞ்ச அவங்களுக்கு அப்பதான் அந்த தங்க நெக்லஸ் கண்ணில் பட்டுச்சு. இது ரொம்ப பார்க்க அழகா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலு, இது எனக்கு நல்லா இருக்கா? பார்த்து சொல்லுங்க காலு. காலு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது வேணும் காலு அப்படின்னு டோலுக்காக சொன்னிச்சு. நீ வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. வா, நம்ம முட்டையெல்லாம் உடைக்க தானே வந்தோம், முட்டையெல்லாம் உடைச்சிட்டு போலாம். இதெல்லாம் எடுக்காத, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு காலுக்காக எச்சரிக்கை செஞ்சுச்சு. இல்ல இல்ல, எனக்கு இந்த நெக்லஸ் தான் வேணும் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிச்சிச்சு டோலுக்காகும். சரி, என்ன செய்யறது, வா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனவும் புஜ்ஜியும் வர்றதுக்குள்ள காலுக்காகவும் டோலுக்காகவும் அந்த நெக்லஸை எடுத்துட்டு தன் கூட்டுக்கு பறந்து போனுச்சுங்க. அவங்க 2 பேரும் நெக்லஸ் எடுத்துட்டு போறப்போ மீனு வீட்டுக்கு கீழே குடியிருந்த சேவல் அதை பார்த்துச்சு. ஒரு வழியா நம்ம நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கும் வந்துட்டோம். யாரும் நம்ம நெக்லஸ் எடுத்ததை பார்க்கவே இல்லை. அதனால நம்ம தான் திருடங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு காலுவும் டோலுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவி வீட்டுக்கு பார்த்துச்சு. அப்போ புஜ்ஜி குருவியும் வந்துட்டு மீனுக்குருவிக்கு வீட்டில் வச்சிருந்தா தன்னோட நெக்லஸை காணும் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு, என்ன புஜ்ஜி, இங்க இருந்த நெக்லஸ் எங்க, நீங்க பாத்தீங்களா? வேற எங்கேயும் எடுத்து வச்சீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஐயோ இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே, நானும் தண்ணி குடிச்சிட்டு இப்போதான் வர்றேன் வீட்டுக்கு அப்படின்னு புஜ்ஜி குருவி சொன்னிச்சு. என்னது, தண்ணி குடிக்க போனீங்களா? நான் உங்களை முட்டைகளை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு வீட்டுல இருங்க அப்படின்னு தானே சொன்னேன். நீங்க எதுக்கு போனீங்க? இப்போ உங்களாலதான் நெக்லஸ் காணாம போயிடுச்சு. நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நெக்லஸை சேர்த்து வச்சு வாங்கினேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ் வேற. இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. போங்க புஜ்ஜி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சது மீனுக்குருவி. சரி சரி, அழாத அழாத, வா நம்ம எங்கேயாவது தேடி பார்க்கலாம், யாராவது எடுத்திருப்பாங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கலாம், வா வா அழாத அப்படின்னு சொல்லி புஜ்ஜி கூட்டிட்டு போனுச்சு. 2 பேரும் வெளியில தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ சேவல் கேட்டுச்சு, ஏன் மீனும் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. என்னோட நெக்லஸை காணும், அதான் அழுதுகிட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் தேடிட்டேன், யாரு எடுத்தானே தெரியல அப்படின்னு மீனுக்குருவி சொன்னிச்சு. ஓ, உன்னோட தங்க நெக்லஸ் தானா அது? அது காலுவும் டோலுவும் தூக்கிட்டு போனாங்க. அப்போ நீங்க 2 பேருமே வீட்டுல இல்ல. அவங்க 2 பேரும் ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சேவல் மீனுக்கிட்ட சொன்னிச்சு. அவங்க 2 பேருமே எடுத்துட்டு போனதா? சரி வாங்க, அவங்க கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு மீனும் காலு வீட்டுக்கு போனது. டோலுக்கா, காலுவண்ணே, நீங்க 2 பேரும் என் வீட்ல இருந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா
அப்படின்னு சொல்லி மீனும் அழுதுகிட்டே கேட்டது. என்ன உன் வீட்டுக்கு நாங்க எப்போ வந்தோம்? உன் நெக்லஸ நாங்க ஏன் எடுக்க போறோம்? நாங்க தான் 2 நாளா வீட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி நாங்க எடுக்க முடியும்? தேவையில்லாம எங்க மேல பழி போடாத அப்படின்னு காலு சொன்னது. இதை கேட்ட மீனுக்குருவி இன்னும் அழ ஆரம்பிச்சது. என் நெக்லஸ காணுமே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது என் நெக்லஸ காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு மீனும் அழ ஆரம்பிச்சது. தேவையில்லாம இங்க நின்னுட்டு ஏன் அழுதுட்டு இருக்க? ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போ, இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் தேடு, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு காலுக்காக மிரட்டி மீனுவையும் புஜ்ஜுவையும் வீட்டை விட்டு அனுப்புனுச்சு. மீனவும் புஜ்ஜியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கழுகு கிட்ட போனாங்க. அக்கா அக்கா, என்னோட நெக்லஸ காலுவும் டோலுவும் நாங்க வீட்ல இல்லாதப்ப வந்து திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க கேக்குறப்ப நாங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு எங்களையே போலீஸ்ல மாட்டிடுவேன்னு மிரட்டுறாங்க. நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது எங்களோட நெக்லஸ மீட்டு கொடுக்கணும்க்கா அப்படின்னு சொல்லி கழுகு கிட்ட வந்து கேட்டாங்க. சரி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், பயப்படாதீங்க, கவலைப்படாம வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி 3 பேர் காலு வீட்டுக்கு போனாங்க. நீங்க நெக்லஸ் எடுத்தீங்களா அப்படின்னு காலு கிட்ட கேட்டப்போ நாங்க ஏன் எடுக்க போறோம், நாங்க எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. காலு சொன்னதுமே கழுகுக்கு கோவம் வந்துட்டு, நீங்க நெக்லஸ் எடுத்துட்டு வந்ததை சேவல் பார்த்துருக்கு, அப்புறம் ஏன் நீங்க போய் சொல்றீங்க? ஒழுங்கா போய் நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் அடிதான் விழும் அப்படின்னு கழுகு மிரட்டுனுச்சு. நாங்க தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றோம், அப்புறம் ஏன் எங்களுக்கு அடிவில போகுது? முதல்ல 3 பேர் இங்க இருந்து வெளியில போங்க, என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காலும் மிரட்டுனுச்சு. இருந்தாலும் கழுகு இவங்க சொல்றதெல்லாம் நம்பாம காலுவோட வீடு ஃபுல்லா தேடினுச்சு. காலுவோட வீட்டில் தான் மீனுவோட தங்க நெக்லஸ் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி மீனுக்கிட்ட கொண்டு வந்து கழுகு ஒப்படைச்சிச்சு. இப்ப எப்படி வந்துச்சு நெக்லஸ்? கேட்டதும் கொடுத்துருக்கலாம்ல, அப்படி கொடுக்காம இல்ல இல்லன்னு பொய் சொல்லி இப்படி கெட்ட பேர் வாங்கிக்கிட்டீங்களே, இப்படி திருடனா இருக்கீங்களே, நம்ம காட்டுக்குள்ள திருடங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கழுகு காலுவையும் டோலுவையும் அடிச்சு அந்த காட்டை விட்டு வெளியில விரட்டிடுச்சு. மீனுவும் புஜ்ஜியும் தன்னோட நெக்லஸ் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன் வீட்டுக்கு போனாங்க.